ஆஸ்ட்ரோவேத் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். இப்போ நம்ம 2025 புது வருட பலன்களை பற்றி பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கோம். அதில் 2வது ராசியான ரிஷப ராசிக்கு எப்படி இந்த 2025 இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ பொது பலன்களை பார்க்கலாம். 2024 காதலர்களுக்கிடையில் சில இணக்கமற்ற சூழ்நிலைகள் காணப்பட்டிருந்திருக்கலாம். அது எல்லாமே இந்த 2025க்கு அப்புறம் 25 ஜான்வரிக்கு அப்புறம் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை உருவாகும். அதாவது புதிதாக காதலை தெரிவிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க காதலை சொல்வதற்கு இந்த வருடம் 2025 5ஆம் வருடம் உகந்த வருடமாக இருக்க போகுது. உங்கள் காதல் எல்லாமே வெற்றி அடையும். அதே மாதிரி திருமண பந்தத்தில் இருக்கிறவங்களுக்கு முதல் ஒரு மார்ச் வரைக்கும் சில பிரச்சனைகள் வரலாம், வாக்குவாதங்கள் வரலாம். ஆனால் மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ரிஷபராசி நேயர்களுக்கு மிகவும் உன்னதமான வருடமாக மாறப்போகுது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் கூடும், காதல் உணர்வுகள் அதிகரித்து காணப்படும். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்கறை எடுத்துக்குவாங்க. அவங்க மேலே அக்கறை எடுத்து நடந்துக்கிறது ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான வருடமாக இந்த 2025 ரிஷபராசிக்கு அமையப்போகுது. இப்போ உத்தியோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க, பொதுவாக ரயில்வே துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு உத்தியோக உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு உன்னதமான வருடமாக இருக்க போகுது. அதே மாதிரி கான்ட்ராக்ட் தொழில், அது பெயிண்டிங் கான்ட்ராக்டாக இருக்கட்டும், பில்டிங் கான்ட்ராக்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணக்கூடிய தொழில் செய்கிறவங்களுக்கு மிக அற்புதமான வருடமாக இருக்க போகுது. அவங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அவங்களோட கஸ்டமரோட பேஸ் இன்க்ரீஸ் ஆகும். கஸ்டமர் பேஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அதிகமான தன வருவாயை அடைவார்கள். கூட்டு தொழில் பண்ணுறவங்க, பொதுவாக ஃபினான்ஸை பேஸ் பண்ணி கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு உகந்தமான வருடமாக இந்த வருடம் இருக்க போகுது ரிஷபராசி நேயர்களுக்கு. அதே மாதிரி ரிஷபராசி நேயர்கள் புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்க உங்களுக்கு மார்ச் மாதத்துக்கு அப்புறம் பண்ணுவது நல்லது. ரிஷபராசி நேயர்கள் ப்ரொஃபஷன்ஸ், அதாவது இன்ஜினியரிங் துறையில் இருக்கிறவங்க நல்ல அவங்களோட சம்பள உயர்வு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க, அவங்களோட நிதி நிலை, பொதுவாக ரிஷபராசி நேயர்களின் நிதி நிலை உயர்ந்து காணப்படும். இவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், எஸ்ஐபின்னு சொல்லக்கூடிய சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணாக்க அதிகமான லாபங்களை வரக்கூடிய வருடங்களில் பார்க்க முடியும். அதேமாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் அவங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அமையும். புதுசாக வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க இந்த வருடம் கண்டிப்பாக வீடு வாங்கிடுவாங்க. அதே மாதிரி புது 2 வீலரோ இல்லை ஒரு காரோ எடுக்கணும்னு இருந்தவங்க இந்த 2025 மார்ச் மாதத்துக்கு அப்புறம் கார் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோம்னாக்க கல்வியை பொறுத்தளவுக்கு ரிஷபராசி நேயர்கள் குழந்தைகள் பள்ளி கல்வி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, கிரகிக்கக்கூடிய அறிவு அதிகரித்து காணப்படும். அதனால் எல்லா பாடங்களையும் நல்லா கிரகித்து உள்வாங்கி படித்து முன்னேறக்கூடிய உன்னதமான வருடமாக இந்த 2025 அமையப்போகுது. பொதுவாக இந்த 10th 12th படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் நல்ல கவனம் செலுத்துவாங்க. படிப்பில் மட்டும் இல்லை, அவங்க கலைத்துறை
அதாவது டிராயிங்காக இருக்கட்டும், பெயிண்டிங்காக இருக்கட்டும், பேச்சு போட்டியாக இருக்கட்டும், இதில் எல்லாத்தையுமே வந்து சிறந்து விளங்கக்கூடிய ஒரு உன்னதமான வருடமாக இந்த வருடம் திகழப்போகுது. கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய ரிஷப ராசி நேயர்கள் வந்து ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களோட அறிவுரையை கேட்டு நடந்தாங்கனாக்க அவங்க வந்து கல்வியில் வந்து நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். உயர்கல்விக்காக வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் அப்படின்னு எண்ணம் இருக்கிறவங்க, பொதுவாக வந்து ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையை சார்ந்தவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையை சார்ந்தவங்க வெளிநாடுகளுக்கு ஸ்காலர்ஷிப்போடு போய் படித்து உயர்கல்வி படித்து பட்டம் வாங்குவதற்கு அருமையான வருடமாக இந்த 2025ஆம் வருடம் அமையப்போகுது. ஆரோக்கியம்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க குழந்தைகளுக்கு வந்து நல்ல உடல் ஆரோக்கியம் காணப்படும். உடலில் எந்தவித தொந்தரவும் இருக்காது. அதே நேரத்தில் மத்தியம வயதை உடையவருங்க, ஒரு 35லிருந்து 45 வயது உடையவங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட சில கோளாறுகள் வரலாம், அஜீரண கோளாறுகள் வரலாம். அவங்க ஒரு கரெக்டான மருத்துவரை போய் அணுகி மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்வதன் மூலம் அந்த வயிறு சம்பந்தப்பட்ட அஜீரண கோளாறுலேருந்து வெளியே வந்துடலாம். மித்தபடி உடல் அளவில் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. அதே நேரத்தில் கொஞ்சம் வயதானவங்க, ஒரு 65 வயசுக்கு மேலே போனவங்களுக்கு கொஞ்சம் சுவாச பிரச்சனைகளும் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரலாம். அவங்க வந்து மருத்துவம் எடுத்துக்கொள்வதன் மூலமாக அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். மெயினாக வந்து இவங்களுக்கு வந்து பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கனாக்க மகாலட்சுமி வந்து வழிபாடு செய்வது உகந்தது. இப்போ வீட்டில் செய்யக்கூடிய சிறிய பரிகாரங்களை பற்றி பார்ப்போம். சின்னதாக வந்து ஒரு காமதேனு சிலை ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை அதுக்கு குங்குமம் போட்டு சந்தன பொட்டெல்லாம் வச்சு தூப தீப ஆராதனைகள் பண்ணி அதுக்கு நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு சக்கரை பொங்கல் மாதிரி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைச்சு வழிபாடு பண்ணிட்டு வருவதன் மூலமாக அவங்களுக்கு வந்து தொழில் சிறக்கும், உத்தியோகத்தில் ஏற்றம் உண்டாகும், கணவன் மனைவி இடையில் நெருக்கம் அதிகரித்து காணப்படும், காதலர்களுக்கு இடையே வந்து ஒரு இணக்கமான சூழ்நிலை காணப்படும், மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. அடுத்து இவங்க என்ன பூஜை பண்ணலாம் அப்படின்னாக்க, மகாலட்சுமி வந்து பூஜை பண்ணுறது இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு உகந்த ஒரு பூஜை இருக்கும். வெள்ளிக்கிழமை, அதாவது டெய்லி முடியலைன்னா கூட வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம். அதன் மூலம் வந்து ஏற்றம் உண்டாகும். இவங்களுக்கு உகந்த மாதம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்க பிப்ரவரி, மார்ச், மே, ஜூன், செப்டம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள் வந்து உகந்த மாதங்களாக இருக்குது. ஸோ இந்த மாதங்களில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, வண்டி வாகனம் வாங்குறவங்க வண்டி வாகனம் வாங்கலாம். புதுசாக வண்டி கற்றுக்கணும் அப்படிங்கிறவங்க டிரைவிங் ஸ்கூலில் போயிட்டு கற்றுக்கணுங்கிறவங்க டிரைவிங் ஸ்கூலில் போயிட்டு வண்டி வாகனம் கற்றுக்கலாம், ஸ்விம்மிங் கற்றுக்கலாம். இவ்வளவு நேரம் இந்த ரிஷப ராசிக்கு உரிய 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.